So yes, we finished periodic, and then I think நம்ம BCC தான் இருக்கும். எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்துருந்தோம். எம்பிரிக்கல் ஃபார்முலா முடிச்சிட்டோமாப்பா? அந்த ப்ராப்ளம் எதை போட்டு காட்டினா ரூல்ஸ். ஓகே, நீங்க வந்து செக் பண்ணுங்க, நான் சொல்றேன் என்னெல்லாம். ஓகே, நீ சொல்லுப்பா. லாஸ்ட்ல நான் என்ன கொடுத்தேன்னு செக் பண்ணு. ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப்லாம் முடிச்சிருப்போம் கண்டிப்பா. யூனிட் கன்வர்ஷன்ஸ், மோல் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஐ திங்க் நம்ம இது பண்ணியிருக்கோம். பாருங்க, செக் பண்ணுங்க. இதான் லாஸ்ட்ல பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, மோல்ஸ் கண்டுபிடிச்சது. எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. எஸ். ஓகே, எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஒரு சம் போட்டோம். எப்படி வந்து கால்குலேட் பண்றது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். டிவைட் த்ரூ அவுட் வித் த லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் தென் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ரவுண்ட் ஆஃப் பண்ணி வர்றதுதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ், டிவைட் த்ரூ அவுட் வித் தி லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா, அதுக்கப்புறம் எம்பிரிக்கல் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு மாலிகுலர் மாஸ் பை எம்பிரிக்கல் மாஸ் கண்டுபிடிச்சோம்னா n என்ற இன்டிஜர் வரும். எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்டு n இஸ் மாலிகுலர் ஃபார்முலா. சரியா? இதுதான் சிம்பிளான ஒரு கொஸ்டின் போட்டோம். இன்னொரு கொஸ்டின் போடலாம், அதுக்கப்புறமா நான் அடுத்த கான்செப்ட் போறேன். சரியா? இது வந்து உங்களுக்கு நீட்ல கேட்ட கொஸ்டின். இது the empirical formula of the compound is CH2O. Okay, the என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. the vapor density of the compound is 90. Okay, calculate molecular formula. That question. First question talk பண்ணிக்கோங்க.
எழுதியாச்சாடா? போலாமா? சரி, எப்படி பண்றது இத? என்ன கொடுத்திருக்காங்கம்மா? எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. சோ the empirical formula is CH2O. சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எம்பிரிக்கல் மாஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். கார்பனோட வெயிட் 12, ஹைட்ரஜன் வந்து 2, ஆக்சிஜன் வந்து 16. சோ 30. கரெக்ட்? நான் எல்லாத்தையும் ஆட் பண்ண 30 வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு மாலிகுலர் மாஸ் வந்து எதுவும் கொடுக்கல. சோ அதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க? வேப்பர் டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. Okay, vapor density is 90. Okay, so what is the molar mass? Ninety into 2 is 180. Okay, 180. Before, what is N? Molar mass by empirical mass. So 180 by 90 எவ்வளோடா? 2. So empirical formula into 2 is molecular formula. N equal to molecular formula. Correct? So what is the empirical formula? CH2O into 2 C2H4O2. இருங்க இங்க வரேன். Sorry, empirical mass 30 தானே? 6. 6 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. C6H12 பண்ணிட்டு இருக்கேன். C6H12O6. So first என்ன பண்றோம்? எம்பிரிக்கல் மாஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது இதோட மாலிகுலர் மாஸ வந்து கண்டுபிடிக்கிறோம். வேப்பர் டென்சிட்டி 19 கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த ரிலேஷன் டா? வேப்பர் டென்சிட்டி into 2 is molar mass. சரியா? இந்த ஃபார்முலா ரிலேஷனை யூஸ் பண்ணி மோலார் மாஸ் 118 கண்டுபிடிக்கிறோம். n என்றது 180 by 30 which is nothing but 6. empirical formula into 6 is molecular formula. நோட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டீங்களாடா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா?
எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. we'll go to next. ஓகே, உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்காமா இதுல? empirical and molecular formula, any doubts? No, ma'am. சரி, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கியோமெட்ரி பார்க்க போறோம். அதுக்கப்புறமா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பார்க்கலாம். Okay, now ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன அப்படின்னா கம்பேர் பண்றது. ரெண்டு விஷயத்தை எடுத்து கம்பேர் பண்றதுதான் வந்து ஸ்டாக்கியோமெட்ரின்னு சொல்லுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து எதெல்லாம் கம்பேர் பண்ணலாம்? டூ கம்பேரிங். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன? கம்பேரிங் டூ substance னு போடுறாங்க. Two substance, okay. It can be two reactants இருக்கலாம், இல்லனா one reactant and one product. எப்பவுமே கம்பேர் பண்றது வந்து ரெண்டு விஷயத்தை தான் கம்பேர் பண்ண முடியும். ரெண்டு ரியாக்டண்ட கம்பேர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்ட கம்பேர் பண்ணலாம். சரியா? அடுத்தது எதெல்லாம் கம்பேர் பண்ணலாம்? மாஸ் அண்ட் மாஸ். இப்படி போட்டனா ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ், இது இன்னொரு சப்ஸ்டன்ஸோடது. அப்புறம் மாஸ் வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வால்யூம். சரியா? வால்யூம் வால்யூம் எதை வேணாலும் கம்பேர் பண்ணலாம். வால்யூம் அண்ட் வால்யூம் கம்பேர் பண்ணலாம். சரியா? சிங்கிளா தான் கம்பேர் பண்ண முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க பேசிக்ஸ். நான் இப்ப டைரக்டா கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம சாம்பிள் ஜேஇ அண்ட் நீட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ் மேம். Yes, ma'am. Ma'am, நான் இன்னும் நோட் பண்ணல மேம். சரிடா, நோட் பண்ணிட்டு சொல்லுவோம்.
ஓகேடா, எழுதிட்டியா? ஓகே, இப்போ ஒன்னொன்னா எடுத்து கம்பேர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்டா क्वेश्चन போயிடலாம். calculate the mass of CO2 obtained by heating 50 grams of CaCO3. என்ன சொல்றாங்க? 50 grams of CaCO3 எடுத்து ஹீட் பண்ணும்போது எவ்வளவு CaO ஃபார்ம் ஆகுது, சாரி எவ்வளவு CO2 ஃபார்ம் ஆகுது அப்படின்றதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணோம், என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷனை எழுதணும். என்ன ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க? CaCO3 எடுத்து ஹீட் பண்றாங்க, என்ன ஃபார்ம் ஆகுது? CaO and CO2 ஃபார்ம் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சுக்கும். சிம்பிளான ஈக்குவேஷன். கால்சியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா CO3 ல இருந்து CO2 வெளியில போயிடும், மீதி உள்ளதை எடுத்து எழுதுங்க. CaO plus CO2. சரியா? இப்போ என்னமா கேக்குறாங்க ஃபர்ஸ்ட்? மாஸ் ஆஃப் CO2. CO2க்கு மேல மாஸ்னு போட்டுக்கோங்க. 50 grams of CaCO3. இதுவும் மாஸ் தான். அப்ப நம்ம என்ன கம்பேர் பண்றோம்? ஒரு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்ட்ட கம்பேர் பண்றோம். எதை கம்பேர் பண்றோம்? மாஸை கம்பேர் பண்றோம். we are comparing the mass. இதை இக்னோர் பண்ணிடுங்க, CaO-வை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா ரெண்டு விஷயத்தை தான் கம்பேர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ மாஸ்ன்னு சொன்னதால இதோட மாலிகுலர் மாஸ் நம்மளுக்கு தெரியும். மாஸ்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணோம்? அதோட மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ணணும். இப்போ CaCO3 மாலிகுலர் மாஸ் என்ன? கால்சியம் வந்து 40, கார்பன் வந்து 12, ஆக்சிஜன் வந்து 16 into 3 48. ஆட் பண்ணுங்க எல்லாத்தையும், 100. அதே மாதிரி CO2 ஓட மாலிகுலர் மாஸ் கார்பன் 12, ஆக்சிஜன் 16 2s are 32, 44. இது 44 கிராம்ஸ், இது 100 கிராம்ஸ். புரியுதா? எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சா? இதோட மாலிகுலர் மாஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கிறோம். கால்சியம் கார்பனேட்டோட மாலிகுலர் மாஸ் 100, CO2 ஓட மாலிகுலர் மாஸ் 44. சரியா? இப்போ क्वेश्चनல என்னமா கொடுத்திருக்காங்க? 50 கிராம்ஸ் கொடுத்திருக்காங்களா? 50 போடுங்க, இங்க எக்ஸ்னு போடுங்க. தெரியல, அதான் கண்டுபிடிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100 into x which is equal to, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 50 into 44. சரியா? therefore what is x? 100 அந்த பக்கம் கொண்டு போங்க, கீழே வந்துருமா? 0 அடிச்சிருங்க. இது 2 times, இது 22 times. so 22 கிராம்ஸ் தான் வந்து ஆன்சர். புரியுதா? CaCO3 எடுத்து ஹீட் பண்றோம், CaO plus CO2 வருது. 100 கிராம்ஸ் வந்து 44 கிராம்ஸ் கொடுக்குது. 50 கிராம்ஸ் வந்து எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 22 கிராம்ஸ் வந்துடும். நோட் பண்ணியாச்சு மேம். சச்சா, எல்லாருக்கும் புரிஞ்சுது அந்த கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்றேன். மேம் இந்த CaCO3 மட்டும் சொல்லிக்கிறீங்களா ஒரு முறை? CaCO3 எடுத்து ஹீட் பண்றோம், ஹீட் பண்ணா CaO plus CO2 அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. அவங்க என்ன கம்பேர் பண்ண சொல்றாங்க மேல எழுதிக்கலாமா? மாஸ் CaCO3யும் CO2வும் கம்பேர் பண்றாங்க. மாஸ்ன்னு போட்டுக்கிட்டோம், CaO விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் மாஸ்ன்னு சொன்னதால ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்றோம் அப்படின்னா
கால்சியம் கார்பனேட் வந்து அதோட வெயிட்டை கண்டுபிடிக்கிறோம் 100 grams. CO2 ஓட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி 44. ஃபர்ஸ்ட் அதோட வெயிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 to 30 வந்து கண்டிப்பா தெரியணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து அட்டாமிக் நம்பர் 1ல இருந்து 30 வரைக்கும் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கால்சியம் கார்பனேட்டோட மாலிகுலர் மாஸ் 100, கார்பன் டை ஆக்சைடு 44. அப்போ 50 கிராம்ஸ்க்கு எவ்வளோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 22 கிராம்ஸ் வந்துச்சு. சரியா? ஓகே மேம். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் போடலாம். Calculate the mass of NH3 when 14 grams of N2 reacts with H2. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. என்ன கேக்குறாங்கன்னு படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. என்ன கேக்குறாங்கன்னு படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. என்னமா கேக்குறாங்க? Calculate the mass of NH3 ammonia when 14 grams of N2 reacts with excess of hydrogen or hydrogen. சரி, நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணலாமா? ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுங்க. N2 plus H2 gives NH3. N2 plus 3H2 gives 2NH3. சரியா? இப்போ என்னமா கம்பேர் பண்றோம்? நைட்ரஜனு அப்புறம் அமோனியா. அப்ப இது தேவையில்லை, எக்ஸ் போட்டுக்கோங்க, தேவையில்லை. இப்போ இது என்ன கம்பேர் பண்றோம்? மாஸ். இதுவும் என்னது? மாஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாஸ் அப்படின்னாலே மாஸ்னால என்ன அர்த்தம்? நைட்ரஜன் அதோட மாலிகுலர் மாஸ் எடுத்துக்கோங்க. நைட்ரஜனோட வெயிட் 14. அப்ப N2னா எவ்வளவுமா? 28. ஸோ 28 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து எவ்வளவு கொடுக்குதுன்னா, NH3யோட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிங்க. 14 நைட்ரஜன் பிளஸ் 3 வந்து ஹைட்ரஜன். ஸோ 17 கிராம்ஸ். 2 into 17 கிராம்ஸ். முன்னாடி 2 இருக்குல்ல, 2 போட்டுக்கோம். 3 இருந்தா 3 போட்டுக்கோம். ஸோ 28 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து 2 into 17 கிராம்ஸ் ஆஃப் அமோனியா கொடுக்குது. இப்போ கொஸ்டின்ல என்னமா கேட்டிருக்காங்க? 14 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எடுத்தா எவ்வளோ NH3 வரும்? அதுதான் கொஸ்டின். என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 28 into x which is equal to 14 into 2 into 17. Okay. Therefore, x is equal to 14 into 2 into 17 by 28. பாத்தீங்கன்னா 14 into 2 28 தான். அப்படியே அடிங்க. 17 grams is the answer.
17 grams of ammonia வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். 14 into 2 into 17 by 28. 14 2s are 28. அப்படியே அடிச்சிருங்க 28. 17 grams இருக்கும். நோட் பண்ணியாச்சு மேம். Calculate the volume of CO2 obtained five moles of methane on combustion. இதுல ஒரே ஒரு சேலஞ்சிங் பார்ட் என்னன்னா நீங்க தான் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணலாம். அதான் அது யோசிச்சு பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் CO2 கண்டுபிடிக்கணும். obtained by 5 moles of methane on combustion. So என்ன பண்ணோம் நம்ம ஃபர்ஸ்ட் மீத்தேனோட கம்பஷனை இது பண்ணோம். C வந்து CO2 ஆயிடும், H வந்து H2 ஆயிடும், ஆக்சிஜன் வந்து ஓகே 4. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து மோல்ஸ், இது வந்து வால்யூம். ஓகேவா, மற்ற ரெண்டு தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இதுல 1 மோல் முன்னாடி, இதுவும் 1 மோல் தான். அப்போ இது 1 மோல் தான். ஓ வால்யூம் அது. ஓகே, இது 1 மோல் முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இங்க வால்யூம் சொன்னதால 1 மோல் ஆஃப் எனி காம்பவுண்ட் வில் ஆக்கிபை 22.4 liters. இந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு ஆக்கிபை பண்ணிக்கும்? 22.4 liters ஆக்கிபை பண்ணிக்கும். So 22.4 liters. Okay, 1 mole of any substance will occupy 22.4 liters. அப்ப 5 மோல்ஸ்க்கு எவ்வளோ? X. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்போ 1 into Xன்றது X தான். So 22.4 into 5. $112 liters is the answer. So methane on undergoes combustion to give CO2 and H2O. பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 1 mole of methane எடுத்தோம்னா 22.4 liters CO2 ஃபார்ம் பண்ணுது. அப்போ 5 moles வந்து எவ்வளவு ஃபார்ம் பண்ணுது? X போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது.
நோட் பண்ணியாச்சு மேம். எல்லாரும் எழுதிக்கலாமா? Yes, ma'am. Okay. Right. So, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். சரியா? Calculate the volume of (32 grams of volume of H2O formed by 32 grams of methane on oxidation. Calculate the volume of water obtained or formed by 32 grams of methane undergoes combustion or oxidation. ரெண்டும் ஒண்ணுதான். எவ்வளவு வந்து ஃபார்ம் ஆகுது அதான் கொஸ்டின். யாராவது ஒருத்தரங்க அன்மியூட் பண்ணி ஈக்குவேஷன் சொல்லுங்க. CH4 plus O2 gives என்ன வரும்? எப்பவுமே கம்பஷன் இல்ல ஆக்சிடேஷன் பண்ணா C வந்து CO2 ஆயிடும், H வந்து H2 ஆயிடும். சரியா? பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன் இங்க 4 இருக்கா, உங்க முன்னாடி 2 போட்டீங்கன்னா ஹைட்ரஜன் 4 ஆயிடும். ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு பாருங்க, 2 ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன், இங்க ஆனா 2 தான் இருக்கு. ஸோ போட்டு இப்ப ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ
என்னம்மா கேட்டிருக்காங்க? வால்யூம் கேட்டிருக்காங்களா? வால்யூம் ஆஃப் வாட்டர் வால்யூம் போடுங்க. அப்புறம் இது வந்து மாஸ். கரெக்டா? 32 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் இக்னோர் பண்ணுங்க. இப்போ மாஸ் கொடுத்ததால இதோட மாலிகுலர் மாஸ் எடுத்துக்கிறோம். ஸோ கார்பன் வந்து 12, ஹைட்ரஜன் வந்து 4, ஸோ 16. 44.8 grams. மேம். ஓகேடா? வால்யூம் வந்து இங்க 22.4 வரும். பிகாஸ் 1 மோல்ன்றது 22.4. இங்க 2 இருக்கிறதால 2 into 22.4. கேட்டது 32 கிராம்ஸ். ஸோ எக்ஸ் போட்டுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 into x equal to 2 into 22.4 into 32. ஓகேவா? இது எதை 2 டைம்ஸ் போடும். 22.4 into 4 16 1 9 89.6 liters. புரிஞ்சுதா பாருங்க. முன்னாடி இருக்கிற நம்பரை வந்து மறந்துடக்கூடாது. மல்டிப்ளை பண்ணு. ஸோ 16 கிராம்ஸ் வந்து 2 into 22.4 liters கொடுக்குது. அப்போ 32 கிராம்ஸ் எக்ஸ்போர்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது காட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் கான்செப்டை பார்ப்போம். நைட் என்ன சாப்பாடு? இதேக்கா finish writing. Yes, ma'am. சரி. சரி. இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் கான்செப்ட் பார்க்கலாம். இது வந்து இந்த கான்செப்ட் வந்து எல்லாரும் கஷ்டமா கொஞ்சம் ஃபீல் பண்றக்கூடிய கான்செப்ட். இது நான் ஷார்ட் கட்டோட உங்களுக்கு சொல்லித் தர போறேன். ஷார்ட் கட்ஸோட. சரியா? லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இட் இஸ் த ரியேஜென்ட் which get consumed in the reaction. So limiting reagent அப்படின்றது என்னன்னா, அது ஃபுல்லா யூஸ் ஆயிடும். எக்ஸ்ட்ராவா எதுவும் இருக்காதுன்னு அர்த்தம். which get consumed in the reaction னா ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, ஃபுல்லா யூட்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். இது வந்து ஜேஇல கேட்ட கொஸ்டின். அது அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 10 grams of hydrogen reacts with 8 grams of oxygen to form water. Okay, இது என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஃபைண்ட் லிமிட்டிங் ரியேஜென்ட். அடுத்தது ஃபைண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட்.
Find the mass of water. Find the mass in excess. So என்னெல்லாம் கேட்கலாம்னா இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு லிமிட்டிங் ரீஜென்ட்டை கண்டுபிடிங்க, எக்ஸஸ் ரீஜென்ட்டை கண்டுபிடிங்க. மாஸ் ஆஃப் வாட்டர்னா ப்ராடக்ட் கேட்குறாங்க. மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி மாஸ் இன் எக்ஸஸ் அப்படின்னா எக்ஸஸ் ரீஜென்ட் இருக்கு இல்லையா, அதோட வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் இல்லையா, அதோட மாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது காப்பி பண்ணிக்கோங்க. இதோட மெத்தட்ஸோட நான் உங்களுக்கு ஷார்ட் கட்ஸோட சொல்லித்தரேன். கொஸ்டினை காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க. Completed, ma'am. சரி, இப்போ Ma'am, இந்த இன்னும் note question பண்ணல, ma'am. சரி, note பண்ண சொல்லுமா, வெயிட் பண்றேன். இல்லையாச்சம்மா? சரி, இப்போ இது ஒன்னொன்னா நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்டாக்கிமெட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணோம். ஸோ H2 plus O2 gives H2O. இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க எல்லாம் பேலன்ஸ் ஆயிடுச்சா? 4 ஹைட்ரஜன்ஸ் 2 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயாச்சு. இப்போ வந்து என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அது எழுதிக்கோங்க. 10 grams ஆஃப் ஹைட்ரஜன், 8 grams ஆஃப் ஆக்சிஜன். ஃபர்ஸ்ட் அது எழுதிக்கலாம். 10 grams ஆஃப் ஹைட்ரஜன், 8 grams ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, find the number of moles. Number of moles of hydrogen equal to 10 small m by capital M formula, correct? Small m by capital M. Small m is 10, capital M வந்து 2. எவ்வளவு வருது? 5 moles. Number of moles of oxygen வந்து small m வந்து 8, capital M வந்து 32. 16 2s are 32, which is nothing but 1 by 4. Correct? 8 4s are 32. 0.25 moles. ஓகேடா, இது வரைக்கும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்னொன்னு இப்போ முன்னாடி ரியாக்டன்ட் சைடுல முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தா அதை டிவைட் பண்ணிடும். கடைசியா 2.5 moles. ஓகே,
நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் இதை. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 10 grams of oxygen reacts, sorry, 10 grams of hydrogen reacts with 8 grams of oxygen. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம், பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்களோ அடுத்து எழுதிருக்கோம். 10 grams of hydrogen, 8 grams of oxygen எழுதிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 10/2. ஏன்னா ஹைட்ரஜனோட வெயிட் வந்து 1 ஆக்சுவலா, H2ன்றதால 2. 10/2 வந்து 5 மோல்ஸ். ஆனா முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணணும். ஸோ 5/2 வந்து 2.5 மோல்ஸ். இதே ஆக்சிஜன் வந்து 8, முன்னாடி எந்த நம்பரும் இல்ல. ஆக்சிஜனோட வெயிட் 16, ஆனா O2 இருக்கிறதால 32. 8/32 is 1/4, which is nothing but 0.25. இதுல எது வந்து லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்மா பார்த்து சொல்லுங்க. எது வந்து கம்மியா இருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ்? ரெண்டுத்துல எது கம்மியா இருக்கு? 0.25. அப்ப அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். புரியுதா? அப்போ கொஸ்டின்ல லிமிட்டிங் ரியேஜென்ட் என்ன அப்படின்னா ஆக்சிஜன். எக்ஸஸ் ரியேஜென்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன். ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். which is the limiting reagent oxygen, which is the excess reagent hydrogen. மூணாவது கொஸ்டின் என்ன? find the mass of water. வாட்டரோட மாஸ கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் எது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்டோ அவ்வளவுதான் ப்ராடக்ட் வரும். இன்னொரு வாட்டி சொல்றேன், லிமிட்டிங் ரியேஜென்ட் என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸோ அவ்வளவுதான் ப்ராடக்ட் வரும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 0.25 மோல்ஸ் இன்டு 2. ஏன் இன்டு 2? ப்ராடக்ட் சைட்ல முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தா மல்டிப்ளை பண்ணோம். ரியாக்டன்ட் சைட்ல முன்னாடி நம்பர் இருந்தா டிவைட் பண்ணோம். ப்ராடக்ட் சைட்ல முன்னாடி 2 இருந்தா மல்டிப்ளை பண்ணோம். சரியா? ஸோ அகைன் 0.5 மோல். ஓகே, 0.25 into 2 is 0.5 moles. ஆனா கேட்டது மாஸ் தானமா? So mass of water is equal to number of moles multiplied by molecular mass. Number of moles வந்து 0.5, which can be written as 1/2 இல்லையா? 1/2 0.5. Molecular mass of water 2 into 1 plus 16, that is 18. 18/2 எவ்வளோமா? 9 grams. So எவ்வளவு வாட்டர் மாஸ் வாட்டர் ஃபார்ம் ஆச்சு? 9 grams is the answer. சரியா? இது ஒரே ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரியாக்டன்ட் சைட்ல முன்னாடி நம்பர் இருந்தா என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். ப்ராடக்ட்ல முன்னாடி நம்பர் இருந்தா என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ 10/4 is nothing but 2.5. இதுவே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 8/32 1/4 0.25 மோல்ஸ். இதுல எது வந்து லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். எவ்வளவு லிமிட்டிங் ரியேஜென்ட்டோ அவ்வளவுதான் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 0.25 மோல்ஸ் தான் வரும். ஆனா முன்னாடி 2 இருக்கிறதால மல்டிப்ளை பண்றோம், 0.5 மோல்ஸ் வருது. மாஸ் ஆஃப் வாட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளைட் பை மாலிகுலர் மாஸ். ஸோ 1/2 into 18, which is nothing but 9 grams. சரியா? இத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதும் போதே புரியுதான்னு பார்த்துட்டு எழுதிக்கோங்க. இதுல ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் பண்றேன். இன்னும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். நம்ம இன்னும் முடிக்கல. ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கங்க. புரியுதா பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு எழுதுங்க.
நோட் பண்ணியாச்சு மேம். What about others டா? ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லுங்க. நோட்டட் மேம். ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி எழுதியாச்சா? மாஸ் ஆஃப் வாட்டர் எழுதினீங்களா? செக் பண்ணுங்க. எழுதியாச்சு மேம். ஒரு கொஸ்டினை விட்டோம் நம்ம. யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். என்ன கொஸ்டின் விட்டோம்? மாஸ் ஆஃப் எக்ஸஸ் ரியேஜன்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப பாருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 2.5 மோல்ஸ் வந்துச்சு. லிமிட்டிங் ரியேஜென்ட் எவ்வளோடா? 0.25. கரெக்டா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ரியேஜென்ட் இன் எக்ஸஸ். எவ்வளவு எக்ஸஸா இருக்கு? 2.5 மைனஸ் 0.25. 2.5 அதாவது லிமிட்டிங் ரியேஜென்ட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். மீதி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 2.5 மைனஸ் 0.25 வந்து 2.25 மோல்ஸ் எக்ஸஸா இருக்கு. இதுக்கு மாஸ் கண்டுபிடிக்கணும். So mass of excess reagent equal to 2.25 into ஹைட்ரஜன் தானே 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4.50 கிராம்ஸ் தான் வந்து ஆன்சர். நோட் பண்ணியாச்சு மேம். நோட்டட் மேம். இப்ப எனக்கு யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
எப்படி பண்ணணும்னு ஸ்டெப்ஸ் என்ன நீங்க அந்த கொஸ்டினை வச்சுக்கோங்க, வச்சுட்டு அப்படியே எனக்கு சொல்லலாம் என்னெல்லாம் பண்ணணும். அப்ப புரியலையா யாருக்கும்? இங்க என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் மாஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஈக்குவேஷனை எழுதி பேலன்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? அவங்க கொடுத்துருக்கிற மாஸை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கணும். லிமிட்டிங் ரியேஜென்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரியாக்டன்ட் சைட்ல முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் டிவைட் பண்ணிக்கணும். அதுல இருந்து எது வந்து லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். எவ்வளவு லிமிட்டிங் ரியேஜென்ட்டோ அவ்வளவுதான் ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகும். ஆனா ப்ராடக்ட் சைட்ல முன்னாடி நம்பர் இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இங்க அதான் பண்ணோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து ஆக்சிஜன், எக்ஸஸ் ரியேஜென்ட் வந்து ஹைட்ரஜன், அண்ட் லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து 0.25. அதனால ப்ராடக்ட் சைட்ல முன்னாடி 2 இருந்துச்சு, மல்டிப்ளை பண்ணோம் 0.5 மோல்ஸ். ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து number of moles into molecular mass. So 1/2 into 18, which is nothing but 9 grams. எவ்வளவு மோல்ஸ் எக்ஸஸா இருக்கு அப்படின்னு பார்த்ததுல 2.5 minus 0.25, which is nothing but 2.25 moles. So mass of excess reagent வந்து 2.25 into 2, which is nothing but 4.50 grams. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு கொஸ்டின் தரேன், இதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. Find the mass of ammonia. Find the mass and excess. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் கூட மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. calculations. So first thing வந்து நைட்ரஜன் வந்து 14 grams கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் வந்து 12 grams கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 14 by நைட்ரஜனோட வெயிட் 14 to the 28. ஸோ 14 by 28 is nothing but half mole. ஹைட்ரஜன் வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 into 2 6 இருக்கிறதால டிவைட் பண்ணுங்க. முன்னாடி இருக்கிற நம்பரை கீழே கொண்டு போயிட்டோம். 12 by 6 is 2 moles. அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து நைட்ரஜன், எக்ஸஸ் ரியேஜென்ட் வந்து ஹைட்ரஜன். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து 0.5 மோல். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியாவும் என்னது 0.5 தான். மோல்ஸ் சொல்லாது இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியா வந்து இந்த 0.5 தானமா இருக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட். திஸ் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட், திஸ் இஸ் எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் எவ்வளவோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். ஸோ 1/2 into 2 moles. ஓகே, ஸோ 1 mole தான். ஒன் மோல் மீன்ஸ் 17 grams. ஏன்னா நைட்ரஜன் 14 அண்ட் 3 வந்து ஹைட்ரஜன். ஸோ 17 grams. எவ்வளோ எக்ஸஸா இருக்குன்னு சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எக்ஸஸ் வந்து 2 minus 0.5, which is nothing but 1.5 mole. The mass of hydrogen in excess வந்து 1.5 into 2 is 3 grams. எழுதிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லிமிட்டிங் ரீஜன் இவ்வளவுதான். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் போடுங்க. ஸ்டில் டவுட் இருந்தா நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட் பண்ணியாச்சு மேம். Concentration terms. Okay. So first concentration அப்படின்னா என்ன? C equal to N2 by V அப்படிம்பாங்க. What is N2? Number of moles of solute by
volume of solution in liters. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த லேப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், டைல்யூட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், டைல்யூட் ஆசிட். டைல்யூட் ஆசிட்னா ஆசிட் கொஞ்சமா இருக்கும், வாட்டர் நிறைய இருக்கும். கரெக்டா? கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்னா ஆசிட் நிறைய இருக்கும், வாட்டர் கம்மியா இருக்கும். டைல்யூட்னா ஆசிட் கம்மியா இருக்கும், வாட்டர் அதிகமா இருக்கும். ஸோ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குன்றத வச்சுதான் அது கான்சன்ட்ரேட்டட் இல்ல டைல்யூட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ அதுதான் இப்போ டீடைல்டா ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மொலாரிட்டி. மொலாரிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் moles of solute by volume of solution in liters. In liters. இந்த ஃபார்முலாவை எப்படி சொல்லலாம்னா N2 by V ன்னு சொல்லலாம். What is N2? W2 into 1000 by M2 into V. இது ml. W2 into 1000 by M2 into V. Capital M ன்றது molarity. இதோட யூனிட் மாஸ் மோல் லிட்டர் அக்ராஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஜெனரலா 2ன்றது என்னன்னா சொல்யூட், 1ன்னா சால்வெண்ட். Noted, ma'am. Noted, ma'am. Polarity. Example of given solution. Find the molarity of 20 grams of NaOH dissolved in 250 ml of given solution. So what is molarity? இப்போ W2 இங்க given data சொல்லலாமா? W2 20 grams of NaOH வந்து 250 ml ல dissolve பண்றாங்க. W2ன்றது 20 grams. வால்யூம்ன்றது வந்து 250 ml. Right. NaOH ஓட molecular mass வந்து 23 plus 16 plus 1, which is nothing but 40. So 20 into 1000 divided by molecular mass is 40, heat is 50. எப்படி பண்ணணும் தெரியுதா? W2 into 1000 by M2 into W2 வந்து 20 grams into 1000 divided by what is the molecular mass of NaOH? 40 into 250 ml. இல்லையா? அதனால தான் 1000 போட்டுருக்கோம். ஸோ அடிங்க 25 actually 4 times வந்து 100, 4 10 times. So 2m or
கேடா புரிஞ்சுதா? எஸ் மேம். Find the mass of UmNaCl resolved in 175.5 ml of so what is molarity da? W2 into 1000 by M2 into correct. So இதுல எதுமா W2 தான் கண்டுபிடிக்க போறோம். Polarity வந்து கொடுத்துருக்காங்க. Polarity is 2. So 2 is equal to W2 into 1000 by what is the molecular mass of NaCl? So 500 ml இல்லையா? இதெல்லாம் அடிச்சிருக்கேன். So W2 is equal to 2 into இந்த 58.5 அந்த பக்கம் கொண்டு போங்க. 58.5 grams. So நான் இன்னொரு வாட்டி இந்த இதுவை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். Molarity வந்து 2. W2 வந்து கண்டுபிடிக்கிறோம். M2 வந்து 58.5 NaCl ஓட weight into V வால்யூம் வந்து 500.
Yes, guys. Reading that. Yes, ma'am. இதுல ஒரு ரிலேஷன் இருந்தா ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. Relation between polarity and density. Polarity is equal to W2 into D into 10 by M2. இதுக்கு இதுதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. M என்ன? Molarity. W2 given mass of solute. D ன்றது density of solution. M2 ன்றது molecular weight or molecular mass of solute. Polarity. சரியா? எழுதிக்கோங்கம்மா. ஓகே. இந்த இடத்துல W2 பதிலா எப்படி போட்டுக்கோங்க? மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. அது ஒரு கான்சன்ட்ரேஷன் தான். அப்படி போட்டா ஒரு கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். Noted, ma'am. Calculate polarity of 98% of like M by M having density 1.8 gram per ml as density. H2SO4. Calculate the molarity of 98% mass by mass H2SO4 having 1.8 gram per ml as density. இது JEE கேட்ட கொஸ்டின். இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? இப்போ H2SO4 இருக்கு இல்லையா? H2SO4 ஓட மாலிகுலர் மாஸ்னா 2 plus 2 into 1 2 sulfur 32 16 4s are 64 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 98 வரும். ஃபார்முலா என்ன? Molarity is equal to the mass by mass percentage 98 into D எவ்வளவுமா 1.8 into 10 by molecular mass of the 98. கேன்சல் பண்ணுங்க. 1.8 into 10 is 18 m. Is the answer. Noted, ma'am.
காப்பீட் all of you புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்தரா இதோட கான்சன்ட்ரேஷன் கண்ட்ரோலா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சாப்டர் போகும். இதுவே இன்னும் இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம கான்சன்ட்ரேஷன் டைம்ஸ் தான் பண்ண போறோம். சரியா? ரைட்? ஓகே மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? Bye ma'am. Thank you ma'am. Good night guys. Bye bye. Good night ma'am. Good night. Thank you.